அத்தியாயம் 3 பொற்காலம். பிரம்மாண்டத்தின் கதை. சோழர் குலத்தின் பொற்காலம் 10ஆம் மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகள் தொடங்கியது. இதன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டியவர் அருண்மொழிவர்மன், உலகமே போற்றிய முதலாம் ராஜராஜ சோழன். பா 98511014. ராஜராஜன் தன் ஆட்சி அதிகாரத்தின் சின்னமாக உலகையே வியக்க வைக்கும் ஒரு ஆலயத்தை உருவாக்க நினைத்தார். அதன் விளைவுதான் 216 அடி உயர விமானத்துடன் கூடிய தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரம். இந்த ஆலயம் வெறும் கோவில் மட்டுமல்ல, சோழரின் கட்டிடக்கலை, பொறியியல், செழிப்பு மற்றும் இறைபக்தி ஆகியவற்றின் பிரம்மாண்ட சான்று. அவருடைய ராஜ்யம் வடக்கே இலங்கை, தெற்கே மாலத்தீவுகள் வரை பரவியது. ராஜராஜனின் மகனும் அவருக்கு சற்றும் சளைக்காதவருமானவர் முதலாம் ராஜேந்திர சோழன். பா 1012 முதல் 1044 வரை. இவர் தன் தந்தையின் சாம்ராஜ்ய எல்லையை தாண்டி பாய்ந்தார். 1. கங்கை வெற்றி. வட இந்தியா வரை படையெடுத்து சென்று எதிரி அரசனை தோற்கடித்தார். வெற்றி சின்னமாக கங்கை நீரை கொண்டு வந்து புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார். 2. கடல் கடந்த வெற்றி. ராஜேந்திரனின் மாபெரும் கடற்படை இந்திய பெருங்கடலில் பயணம் செய்து மலாய் தீபகற்பத்தின் கடாரம், கேடா மற்றும் ஸ்ரீவிஜயம் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தியது. கடல் கடந்த நாடுகளை வென்ற முதல் இந்திய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்றார்.